மதுரக்காரங்கலாம் பாசக்காரங்கன்னு நான் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா, இன்னைக்கு தான் வந்துட்டு நான் நேர்லயே பார்த்தேன். நாளைக்கு வந்துட்டு அழகர் வந்துட்டு வைகை ஆத்துல வந்துட்டு இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்துட்டு எதிர் சேவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அக்னி வெயிலலாம் எங்களுக்கு வெயிலே கிடையாதுங்கிற மாட்டம் வந்துட்டு ரோட்ல 2 பக்கமே வந்துட்டு அவ்ளோ மக்கள் வந்துட்டு அழகர எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து நாங்க கொஞ்சம் வேகமாவே போயிட்டோம். ஏன்னா டிராஃபிக் ஆயிரும், உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேகமாவே கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயமே என்ன அப்டின்னா வந்துட்டு, ஒரு 10 அடிக்கு ஒருக்கா வந்துட்டு மோர் பந்தலு, அப்புறம் புளி, கருப்பட்டிலாம் போட்டு நீர் ஆகாரம் பண்ணுவோம் இல்லையா? பானகம் சொல்லுவோம் இல்லையா? அந்த இது, புளி சாதம், தயிர் சாதம், இதுல வந்துட்டு பொங்கலு, கேசரி, அல்வா இதெல்லாம் வந்துட்டு குடுத்துட்டே இருக்காங்க. இவங்க வந்துட்டு சாமி பார்க்க தான் வந்திருக்காங்க. இல்ல இவங்க இந்த பக்கம் வேலையா போயிருக்காங்க. இவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருமே இல்ல. போறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு குடுக்குறாங்க. போதும் அப்படினாலுமே வந்துட்டு எடுத்துட்டு போங்க, நீங்க வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மோரெல்லாம் 3, 4ன்னு சொல்லி தூக்கி குடுக்குறாங்க. நான் நெறைய இது வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அவ்ளோ இது வந்துட்டு குடுத்துருந்தாங்க. சாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க போன இடம் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது புள்ளியியல் துறை. ஒரு 11 மணி போல வந்துட்டு அங்க போயிருந்தோம். அவங்களுமே போனோனே மோர் குடுத்தாங்க. குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 12:30 போல வந்துட்டு சாமி வந்துட்டு 2 மணி ஆகும் வரதுக்கு. அதனால நீங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்தாங்க. பார்த்தா கூட்டம் வந்துட்டு அதிகமாயிருச்சு. சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் சாப்பாடு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கூட்ட குறையும் போய் சாப்பாடு வாங்கலாம்னு போனோம். கரெக்ட்டா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க வரையிலுமே வந்துட்டு தட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தட்டு இல்ல. சரி நீங்க தொன்னையில வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு தொன்னையில வச்சு குடுத்துட்டாங்க. நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டுட்டு வந்துட்டு தட்டு வந்துருச்சுங்க, வாங்க நீங்க தட்டிலே வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு திரும்பியுமே வந்துட்டு சாப்பாடு கொஞ்சம் நிறைய வச்சு தட்டிலே குடுத்தாங்க. நான் வந்துட்டு இங்க வாங்கிட்டு வரவங்களையும் பக்கத்திலேயே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு தொழிலாளர் துறை அந்த ஆஃபீஸ் இருந்துச்சு. அவங்களுமே வந்துட்டு சாப்பாடு குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் 2 பேருமே வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சாமி எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்த வீடியோல சொல்றேன்.